Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல கத்திரிக்காய் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த பொரியல் வந்து சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். திரும்ப இதே மாதிரி தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து கருக்காது. இதோட ஒரு 1/4 கப்பு போல் சுண்டக்கடலை தண்ணியில் ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம். இதோட எண்ணெய், உப்பு தேவையான அளவு. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு உளுந்தம்பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா புரட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துருங்க நம்மளுக்கு. பாருங்க, நல்லா பரட்டிட்டேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டுருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதோட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இதில் சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் குழையாமல் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கொண்டக்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.